ஒண்ணு நீங்க இயேசுவை நேரடியா எதிர்க்கிற ஆளா இருக்கணும், இல்லை இயேசுட்டு சுயநலத்துக்காண்டி தேடப்படக்கூடிய துரோகிகளாக. இந்த ரெண்டு எண்ணமும் இருந்துச்சுன்னா நீங்கள் அவரை அலட்சியம் பண்ணுவீர்கள். எதுக்கு இயேசுவை தேடி வரணும்? இயேசு யார் என்பதை அறிந்து, இயேசுவினுடைய மகிமை என்னது என்பதை அறிந்து, இயேசுவினுடைய திட்டம் என்னது என்பதை அறிந்து, இயேசுவினுடைய உபதேசம் என்னது என்பதை அறிந்து உங்களை அவருடைய ராஜ்யத்துக்கு அர்ப்பணிக்க வரீங்களா, இல்ல உங்களுடைய தேவைகளுக்கு அவர் விடுதலை நாயகராக இருப்பதற்காக வரீங்களா? உங்க வாழ்க்கையில சில பிரச்சனை, சில பாடு, சில வியாதி, சில கஷ்டம், இதற்கு அவர் ரட்சகராக வேணுமா, அல்லது இது எல்லாவற்றையும் கடந்த உங்க வாழ்க்கையை அவர் ஆளுகை செய்யக்கூடிய சர்வ அதிகாரியாக ஆகணும், மிகப்பெரிய ராஜாவாக, மகிமைக்குரியவராக, கனப்படுத்தப்பட்டவராக உங்களுடைய வாழ்க்கை இல்லைன்னு சொன்னா நீங்க ஒரு போலியான இயேசுவை தேடிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வெறும் ஆறுதலையும், உங்களுக்கு வெறும் சமாதானத்தையும், உங்களுக்கு வெறும் விடுதலையும் தேடக்கூடிய ஒரு ராஜாவை தேடிங்கன்னு சொன்னா நீங்க இயேசுன்ற பேர்ல ஒரு விக்கிரகத்தை வணங்கிட்டு இருக்கீங்க.